வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடகராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நமதுக்கு ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்றைய தினம் 20/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 9:36 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் ரொம்ப வலுவா 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது நமது கடகராசிக்கு மிக மிக நன்மை தரக்கூடியது அமையுங்க. மேலும் 7 கூடையும் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையப்பெறுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல தகவல்கள், குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதன் மூலமா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோவை மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது கடகராசி அன்புகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கிடைக்குங்க. உங்களுக்கு மனதிற்கு இனிய, காதிற்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைய பெறுங்க. குறிப்பா உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல தகவல் வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் அனைத்தையும் நீங்களே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. நல்ல நல்ல பொருட்களை, வீட்டுக்கு தேவையான சில விலையுந்த பொருட்களாக கூட இருக்கலாம், அதை வாங்கி உங்களுடைய வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க சேர்க்கக்கூடிய, தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக பெறுவீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா அதனால நிம்மதியும் கிடைக்கும். உங்களுடைய காரியங்களில் நீங்க கண்டிப்பா வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் நிதானித்து செயல்படுங்க. கண்டிப்பா அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை நீங்க பெற முடியும். இன்றைக்கு குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாத இனிய இல்வாழ்க்கை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ரொம்ப நாளாக ஜவ்வா எழுதிட்டு இருந்த சில பஞ்சாயத்து, சில கேசஸ், உங்கள் மேலே இருக்கிற கோர்ட் கேசஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது சொத்து வழக்குகள், இந்த மாதிரி எந்த ஒரு வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மேலே ஏதாவது பஞ்சாயத்துகள் நடந்தாலும் சரி, இப்பொழுது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையுங்க. உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் இன்னைக்கு நல்ல ஒரு திருப்பங்கள், மனமகிழ்ச்சி தரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக அரசியலில் கூட ஈடுபாடு, உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுவதனால உங்கள் கவலைகள் எல்லாம் தேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைவீங்க. கவலைகள் எல்லாமே இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் இப்போ குறைஞ்சு மனசு லேசாகி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை, யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க. அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகளை உண்டுங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் மனசுல ஃபுல்லாகவே ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நிதனமாக அமைப்பெறுங்க. அதனால இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் அதிகமான ரொமான்ஸ் உணர்வு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை சந்தோஷமாகவே அமையுங்க. இன்னைக்கு ஒரு துறவி போன்ற ஒருத்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு புதுமையான சிந்தனைகள் உள்ளவர்களை நீங்க சந்திப்பீங்க. அவருடைய அறிவுரையின்படி நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிக்கான ஃபார்முலாவா அது அமையுங்க. நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்குங்க. இன்னைக்கு
வயதுக்கு மூத்தவர்களுக்கு இன்னைக்கு பேர குழந்தைகள் மூலமா அதிகமாக ஆனந்தம் காண்பீர்கள். இன்னைக்கு பேர குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் மற்றும் சுவையான டின்னர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லலாங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறும். இன்னைக்கு தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய தினத்திற்கான நமது நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம். நமது கடகம் டுடே ராசி பலனில் வரும் வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் தருத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா நல்ல ஒரு அனுகூலமான உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க உங்களுக்கு சூழ்நிலை அமைப்பெறுங்க. உங்களுக்கு அவர்கள் மூலமாக நல்ல நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகரிக்கும். இன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சீங்கனாலும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக எழுத்து தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெய்வீக சிந்தனை அதிகரித்து காணப்படுங்க. இறை வழிபாட்டில் அதிக நம்பிக்கை கொள்வீங்க. இன்னைக்கு தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு மறைமுகமாக இருந்த தடைகளை இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. அதனால உங்களுடைய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறீங்க. இன்னைக்கு மாறுபட்ட சிந்தனைகள் மற்றும் வித்தியாசமான சில அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள்னு கண்டிப்பா சொல்லலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது என்ன பிடிக்கலன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நமது ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.